நீயா உன்னை பாஸ்னு சொல்லிக்கிட்டா சரியா போச்சா? இதுக்கப்புறம் வேற யார் ஸ்வேதா சொல்லணும்? மொத்த சொத்து இப்ப என் பேர்ல இருக்கு. இந்த கம்பெனி மட்டும் இல்ல, சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் நான் தான் இனிமே பாஸ். அப்படியா? நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா எல்லாத்தையும் மாத்திட முடியாது பாரதி. இது ஒன்னும் உங்க அப்பா வீட்டு சொத்து கிடையாது நீ நினைச்ச மாதிரி ஆட்டம் போடுறதுக்கு. அதுக்கு ரூல்ஸ் இருக்கு, அதுபடிதான் எல்லாமே நடக்கும். ஸ்வேதா, நீ இப்படி பேசுறத கேட்டு எனக்கு போர் அடிக்குது. உன்னால பேச மட்டும்தான் முடியும், ஆனா என்னால நான் பேசுறத நடத்தி காட்டவே முடியும். பார்த்தல, இன்னைக்கு ஓ முன்னாடி இந்த கம்பெனியோட பாஸா நான் உட்கார்ந்திருக்கேன். உனக்கு ஒண்ணு சொல்லட்டா? முடிஞ்ச வரைக்கும் உன் வேலையை நீ காப்பாத்திக்க பாரு. இந்த ரூம்ல சீட்டு காலி இல்ல, நீ கொஞ்சம் வெளியே போறியா? வாட்? நான் வெளியே போய் உட்கார்றதா? ஸ்வேதா, வார்த்தை. நீ யார் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல? நான் இப்ப பழைய பாரதி இல்ல, இந்த கம்பெனியோட பாஸ். என் முன்னாடி எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசு, இல்ல வெளியே யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கோ. அது சரி, உனக்கு தான் மரியாதை எப்படி கொடுக்கறது எப்படி வாங்குறதுன்னு தெரியாதே. உன்கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு என் கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் மரியாதை தர்றவங்களா இருக்கணும். பேசுற வார்த்தையில ஒரு கண்ணியம் இருக்கணும். புரிஞ்சுதா? பாரதி, நீ ரொம்ப ஓவரா போற. நான் போய் வெளியே உட்காரணுமா? ஆமா, அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன? உனக்கு ஞாபகம் இருக்குமே, இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் இங்க வந்தப்போ நீதானே ஓடி போய் வெளியே ஸ்டாஃப் மாதிரி உட்கார்ந்திருந்த. பாரதி ப்ளீஸ், எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னால உன்கிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. யூ மே கோ நவ். ஏதாவது தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன். என்ன? இல்ல மேடம், நீங்க இங்க பேசாம உன் வேலைய பாக்குறியா? யார் எங்க உட்கார்ந்தா உனக்கு என்ன? இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்காத. உன் வேலையை மட்டும் பாரு. ஹலோ மலர், என் கேபினுக்கு வா. ஓகே மேடம். பாரதி மேடம் தான் அவங்க கேபினுக்கு வர சொன்னாங்க மேடம். குட் மார்னிங் மேடம். மலர், என்னாச்சு? ஏன் இவ்ளோ கன்ஃபியூஸ்டா இருக்க? இல்ல, உங்ககிட்ட இப்ப நான் எப்படி பேசுறதுன்னு தெரியல மேடம். பழைய மாதிரியே நினைச்சு பேசுறதா இல்ல புதுசா வந்திருக்க எம்டி பாரதியா நினைச்சு பேசுறதான்னு தெரியல. அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. மேனேஜர், என் கேபினுக்கு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க. மேடம் கூப்பிட்டீங்களா? ஆமா, இன்னிலிருந்து நீங்க வழக்கமா பாக்குற எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். நீங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும். இனிமே அதை கண்டினியூ பண்ணுங்க. என்ன மேடம் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? கம்பெனியோட எம்டிஏ ஓவர் நைட்ல மாறி போறப்போ உங்க வேலையோட ப்ரொஃபைல் மாறுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். போங்க, போய் சைட் விசிட் போறதுக்கான வேலையை பாருங்க. டெய்லி ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? சரிங்க மேடம். என்ன மலர், பார்த்து முடிச்சாச்சா? இப்ப பேசலாமா? எஸ் மேம், சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? முதல்ல இந்த மாதிரி எதையாவது யோசிச்சு டென்ஷன் ஆகிறத நிறுத்து. நீ என்ன பண்ணணும்னு நான் அப்புறமா சொல்றேன். சரி மேடம், நான் நார்மலா தான் இருக்கேன். திடீர்னு உங்களை இப்படி பார்த்ததும் எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. புரியுது. ஒரு முக்கியமான விஷயம், இனிமே நீதான் இந்த பிரான்ச்சோட மேனேஜர். நானா? மேடம், என்ன சொல்றீங்க மேடம்? நான் இந்த கம்பெனியோட மேனேஜரா? நிஜமா தான் சொல்றீங்களா? ஷியோ, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. என்னாச்சு மலர்? இல்ல, கனவா நனவான்னு டவுட்டா இருந்தது.
ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும், உன் வேலையை நீ ஒழுங்கா பார்த்தா போதும். பாரதி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. ஐயோ, சாரி சாரி, பேச்சு வார்த்தையில நான் பாட்டுக்கு பாரதினே சொல்லிட்டேன். ஒரே நாள்ல நீங்க எப்படி இந்த கம்பெனிக்கு பாஸ் ஆனீங்க? எனக்கு அது இப்ப வரைக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. அந்த கதையை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். நீ என்ன பாரதினே கூப்பிடலாம், எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. நான் பாஸ் ஆனது எப்படின்னு நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? அஃப்கோர்ஸ், இல்லைன்னா என் தலையை வெடிச்சிரும். வந்ததுல இருந்து இதை உன்கிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டே இருந்த. இப்போ நீயாவே கேட்டுட்ட. சொல்றேன் கேளு. பாஸ் எனக்கு ரோட் விட்டுட்டு இருந்தாருன்னு உனக்கு தெரியும்ல, நீ கூட எனக்காக பேசுனியே. ஆமா, அதுக்கப்புறம் அவரு நேரா வந்தாரு, என் வீட்டுக்காரரை பார்த்தாரு. போய் என் வீட்டுக்காரர்கிட்ட என்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிட்டாரு. என் வீட்டுக்காரர் என்னடான்னா உடனே டிவோர்ஸ் கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன, பாஸ் என்கிட்ட நேரா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. நானும் கண்ணை மூடிட்டு சரின்னு சொல்லிட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன், சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்டேன். மனுஷன் யோசிக்கவே இல்லையே, உடனே எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி கொடுத்துட்டாரு. இதுதான் நான் பாஸ் ஆன கதை. எப்படி இருக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அடி பாவி, இவ்ளோ பெரிய விஷயத்த அசால்ட்டா பண்ணிட்டு எப்படி பாரதி உன்னால இப்படி பேச முடியுது? பின்ன என்ன மலர், நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு சேஃப்டி வேண்டாமா? அதுக்காக இப்படி மொத்த சொத்தையுமா எழுதி வாங்குவ? பாவண்டி அந்த மனுஷன். அப்படியா சொல்ற? என்ன மலர் பண்றது, ஒரு சில விஷயம் பண்ணணும்னா அதுல பாவம் புண்ணியெல்லாம் பார்க்க கூடாது. அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, இப்ப எதுக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? நான் பாஸ் ஆயிட்டேன், உன்னையும் மேனேஜர் ஆக்கிட்டேன். இதெல்லாம் அனுபவிக்காம சும்மா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணு மலர். பாரதி, இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு எப்படி பாரதி உன்னால இப்படி கூலா உட்கார்ந்திருக்க முடியுது? ஆனாலும் இது ரொம்ப பெரிய விஷயம் பாரதி. என்னால மேனேஜர் போஸ்டிங் மயக்கத்துல இருந்தே இன்னும் வெளியில வர முடியல. முதல்ல அப்படிதான் இருக்கும், அப்புறம் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா தெரியும். சரி வா, வெளில போலாம். என்ன பாரதி, உல்டாவா இருக்கு? பாஸ் ஸ்கூட்டில வராரு, அதுவும் உன் ஸ்கூட்டில. இங்க என்னதான் நடக்குது? எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. நீ எம்டி ஆன சரி, அவர் என் தொழிலாளி மாதிரி இப்படி வந்திருக்காரு. இப்ப எதுக்கு ஓவரா ரியாக்ஷன் கொடுக்கற? இது ரொம்ப சாதாரண விஷயம்தான். இனிமே அவரும் இந்த கம்பெனில ஒரு ஸ்டாஃபா தான் இருப்பாரு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் வேலை பார்க்க போறோம். என்ன பாரதி சொல்ற? அவரே ஸ்டாஃபா வந்து வேலை பார்க்கணும், அவரே எம்டியாவே இருக்கலாம்ல? அதெல்லாம் அப்படிதான் மலர். இதுக்கு மேல உனக்கு வேற ஏதாவது விளக்கம் வேணுமா என்ன? போதுமா, இதுக்கு மேல என்னாலயும் முடியாது. நீ கொடுத்த விளக்கத்திலேயே எனக்கு தலலாம் கிருன்னு சுத்துது. இந்த கேர்ல இருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் என்ன, மேனேஜர் மேடம் போய் வேலையை பார்க்கலாமா? வா. எல்லாரும் கவனிங்க, இந்த ஆபீஸ்ல இருந்த பழைய ரூல்ஸ் பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. இனிமே எல்லாமே புதுசுதான். எனக்கு வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்கணும், இல்லனா நான் என்னோட வேலையை காட்டுறதா இருக்கும். உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரும் ஒழுங்கா வேலையை பாருங்க.
சார் குட் மார்னிங் சார். யா குட் மார்னிங் மலர். அப்புறம் என்ன சொல்கிறாங்க உங்கள் புது எம்டி? அவங்க ஏதேதோ சொல்றாங்க சார். எனக்கு தான் உங்களை இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால் என்ன மலர், எவ்வளோ நாளைக்கு தான் எம்டியாகவே இருக்கிறது? கொஞ்ச நாளைக்கு உங்களோட ஸ்டாஃபாக இப்படி வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். உங்களால எப்படி இந்த விஷயத்த இவ்ளோ சாதாரணமா எடுத்துக்க முடியுதுன்னு எனக்கு புரியல சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல மலர், பார்த்துக்கலாம் விடுங்க. எனக்கு தான் மனசே கேட்கல சார். இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சதே நான் தான். சும்மா இருந்த பாரதிய நீங்க அவளையே பாக்குறதா சொல்லி நான் தான் அவளை ஏத்தி விட்டேன். இப்ப பாருங்க, உங்களோட இந்த நிலைமைக்கு நானே காரணமாயிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க மலர்? எனக்காலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். எப்படி சார் ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? நீங்க பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக சொத்தை எல்லாத்தையும் எழுதி கொடுன்னு பாரதி உங்ககிட்ட தடாலடியா எழுதி வாங்கியிருக்கான். எப்படி சார்? எதுக்காக சார் எல்லா சொத்தையும் பாரதிக்கு எழுதி வச்சிங்க? என்ன சொல்கிறீங்க? உண்மையாதான் சார் சொல்றேன். பொண்ணுங்களை நம்பி நடு ரோட்ல நின்னவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் சார் நேர்ல பாக்குறேன். என்ன, நீங்க நடு ரோட்ல இல்லாம ஆபீஸ்ல இருக்கீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இது உங்ககிட்ட யார் சொன்னது? வேற யார் இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லுவா? பாரதி தான் எனக்கு சொன்னாங்க. எப்படியோ நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன் சார். ஓ பாரதி, மலர் பாவம், எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை மலர், இதெல்லாம் லவ் தான். ஏன் சார்? நீங்களும் பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. பாரதியும் ஓகே தான். ஆனா பாரதிக்காக இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். விடுங்க மலர், அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? நீங்கள் சொன்ன மாதிரி என்னை நடு ரோட்டில் நிற்க வைக்காம அட்லீஸ்ட் ஆஃபீஸ்லேயாவது உட்கார வச்சுருக்காங்களே, அதுக்காவது சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இப்ப நான் உங்க பக்கத்துல வந்து நிக்கிறது உங்களுக்கு தெரியவே இல்ல, அப்படித்தானே மாமா? என்ன பண்ண ஸ்வேதா? இங்க பாருங்க மாமா, பாரதியோட ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என் பொறுமைலாம் எப்பவோ எல்லை மீறிடுச்சு. அப்புறம் அடிச்சு காலி பண்ணிடுவேன். தயவு தாட்சியமே பார்க்க மாட்டேன். மாமா, உங்களால பாரதியை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா? ஸ்வேதா, உங்ககிட்ட தெளிவா சொல்றேன், என்னால எதுவும் பண்ண முடியாது. பாரதி நமக்குள்ள ஏதோ சீக்கிரட் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்க ஒரு டிராமா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேணா அந்த சீக்கிரட் என்னன்னு போய் அவங்கள்ட்ட சொல்லு. அதுக்கப்புறம் பாரதி அந்த டிராமாவை அவங்களாவே நிறுத்திடுவாங்க. அவங்கள பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னையும் காலி பண்ணிடுவாங்க. நான் இப்போ இருக்கிற நிலைமையில என்னையும் தூக்கி போட்டு போயிடுவாங்க. எப்படி வசதின்னு நீயே பார்த்துக்கம்மா. என்ன மாமா, உங்க பொண்டாட்டி பெரிய ஈவென்ட்ரா மாதிரி சொல்லி என்ன மிரட்டி பாக்குறீங்களா? ஸ்வேதா, உனக்கு இன்னும் பாரதியை பற்றி சரியா தெரியல. அவங்க என்ன இந்த பணத்துக்கும் வசதிக்கும் ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சியா? அவங்க வேற மாதிரி. பாரதிக்கு இந்த சொத்து, பணம், நகை இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. உனக்கு சொத்தை எழுதி வைக்கலான்னு நான் சொன்ன அடுத்த நிமிஷமே முழு மனசோட ஒத்துக்கிட்டவங்க அவங்க. ஆனால் இப்போ அதே பாரதி தான் இதில் ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்னு கெஸ் பண்ணி நம்ம எல்லாரையும் இப்படி உட்கார வச்சுருக்காங்க. தேவையில்லாமல் பாரதி கிட்ட மோதனா நஷ்டம் உனக்கு தான் ஸ்வேதா. கிளம்பு கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்பா, அவனை இங்க தானே வர சொல்லிருக்கீங்க? ஆமாம்மா. இங்க பாருங்கப்பா, நீங்க சொன்னதுனால தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். இல்லனா அவன் மூஞ்ச கூட பார்க்க பிடிக்காது. ஸ்வேதா,
நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். இந்த விஷயம் ஆதிக்கு தெரியாம இருந்திருந்தா இதை வேற மாதிரி நான் டீல் பண்ணியிருப்பேன். ஆனா என்னைக்கு அந்த கிழமை வீடேறி வந்து உனக்கும் துரைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னானோ அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த நிமிஷம் அவன் தான் நம்மளுடைய அம்பு. அந்த அம்பை வச்சு தான் பாரதியை சரி கட்டணும். எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். பா, இந்த காரியத்துக்காக தான் நான் இதை ஒத்துக்கிறேன். அவன் மூஞ்சியும் மகரக்கட்டையும் அவனை பார்க்க பார்க்க எனக்கு எரிச்சலா வருது. பா, அவனை கண்ட்ரோலா வச்சுக்க வேண்டியது உங்க பொறுப்புப்பா. ரொம்ப ஓவரா பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவனை கொன்னே போட்டுருவேன். ஸ்வேதா, அவசரப்படாத. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாரு. நீ போய் பாரதி கிட்ட உண்மையை சொன்னாலும் நமக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. அவளும் எதுக்கும் அசர்ற மாதிரி தெரியல. அவ ஆதியும் சாரதாவையும் எந்த நிலைமையில வச்சிருக்கான்னு பார்த்தல்ல. அவ எதையோ யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம துரையை வீட்டுக்குள்ள கொண்டு போனா அவங்க 2 பேருமே டென்ஷன் ஆவாங்க. அதான் நமக்கும் வேணும். ம். அப்பா, என்ன மாமா, அப்பாவும் பொண்ணும் ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கீங்க, என்ன விஷயம்? என்ன மாப்ள தள்ளி நின்று பேசிட்டு இருக்கீங்க? மாமா, என்னைய மாப்பிள்ளன்னு கூப்பிட்டீங்க? என்ன மாப்ள காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க நீங்க மட்டும் தானே இருக்கீங்க, உங்களை தான் கூப்பிட்டேன். நம்பர் மாதிரி இல்லையே. பக்கத்துல கூப்பிட்டு அப்பாவும் பொண்ணு அடிக்கலான்னு பாக்குறீங்களா? அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை. பாத்தீங்களா, டிஸ்டன்ஸ் எது சொல்றதா இருந்தாலும் இந்த டிஸ்டன்ஸ்ல சொல்லுங்க. என்ன அது இல்ல மாப்ள. மாமா வேண்டாம். மாப்ள நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல மாப்ள, ஜஸ்ட் உங்ககிட்ட பேசணும், அவ்வளவுதான். சரி, திடீர்னு ஃபோன் பண்ணி அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து வந்திருக்கீங்க. நீங்க என்னடான்னா மாப்பிள்ளன்னு வேற கூப்பிடுறீங்க. எனக்கும் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீங்க இதெல்லாம் பண்ற ஆள் கிடையாது. சரி, அதை விடுங்க, அது அப்புறம் பேசிக்கலாம். இப்போ எதுக்காக வர சொன்னீங்க? ஸ்வேதா, மாப்ள கற்பூரம் மாதிரி டக்குன்னு விஷயத்துக்கு வந்துட்டார், பார்த்தல்ல? மாப்ள நடந்தது நடந்து போச்சு. இந்த கல்யாண விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சோம். உங்க அப்பா வந்து சபையில பேசிட்டு போயிட்டாரா, அதுக்கப்புறமாவும் முடிவெடுக்காம இருந்தா சரின்னு எனக்கு தோணல. அதான் ஸ்வேதா கிட்ட பேசி உங்களை வீட்டுக்கு கூட்டு போலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன மாமா, அப்பாவும் பொண்ணு ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா நம்பர் மாதிரி இல்லையே. மாமா, எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு மாப்பிள்ளான்னு கூப்பிடுறது, வீட்டுக்கு வான்னு சொல்றது, இப்படி எல்லாம் சொன்னா நான் ஏமாந்துருவேனா? அதுக்கெல்லாம் நான் தயாரா இல்ல. அட என்ன மாப்ள, அன்னைக்கு ஏதோ கோவத்துல அடிச்சிட்டோம், அதை இன்னுமா மனசுல வச்சுட்டு சந்தேகப்படுறீங்க? இங்க பாருங்க மாப்ள, நாங்க நல்லா யோசிச்சு பார்த்தோம். இதுக்கப்புறம் கௌரவம் அது இதுன்னு யோசிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு தோணுச்சு. அதான் உங்களை பார்த்து பேசி வீட்டுக்கு கூட்டு போலான்னு வந்தோம். அதான் உண்மை. நீங்க என்ன மாப்ள ஏதோ நம்பிக்கை இல்லாத மாதிரியே பேசுறீங்க? எல்லாம் சரிதான், நீங்க பேசுறது கூட நம்பிடலாம் மாமா. ஆனா உங்க பொண்ணு இருக்காளே, அவளை நம்பவே முடியாது. தூங்கும் போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொண்டாலும் கொண்டுடுவா. என்ன விடுங்க மாமா, நான் வரல. அன்னைக்கு ஸ்வேதா ஏதோ கோவத்துல அப்படி நடந்துக்கிட்டா. என்னதான் இந்த பொண்ணுங்களுக்கு புருஷன் மேல கோவம் இருந்தாலும் இந்த தாலி சென்டிமெண்ட்ல விழுந்துருவாங்கல்ல. ஸ்வேதாக்கும் அதெல்லாம் இருக்கும்ல, அவளும் பொண்ணு தானே. பாருடா, இது அன்னைக்கு தாலி கழட்டி வீசுறப்போ உங்க பொண்ணுக்கு தெரியலையா? இந்த பார், அதான் அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாருல. ஆமா, அன்னைக்கு தாலியை கழட்டி வீசின. அன்னைக்கு என்ன பிளான் பண்ண, நீ என்ன பண்ணி தொலைச்ச? எல்லாம் தப்பா போனதுக்கு அப்புறமும் உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? ஏதோ அந்த கோவத்துல கழட்டி வீசின. இப்ப என்ன, உன்னால வீட்டுக்கு வர முடியுமா முடியாதா? ஸ்வேதா இருமா, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. மாப்ள நீங்க வாங்க மாப்ள, இப்பயே கிளம்பலாம் வீட்டுக்கு. அம்மா, எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, சரி வரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன மாப்ள?
அங்க வச்சு எனக்கு ஏதாவது ஒரு அசிங்கம் நடந்தது, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. அட என்ன மாப்பிள, அப்படிலாம் நடக்க விட்டுருவோமா? முதல்ல நீங்க வாங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஆ. வாங்க மாப்பிள. சார் என்ன சார், நீங்க இன்னும் சாப்பிடலையா? ம் இல்லைங்க, நீங்கள் சாப்பிடுங்க. சார் அப்போ உங்க வீட்ல இருந்து இன்னும் லஞ்ச் வரலையா? எனக்கு எங்க வீட்டில் இருந்து லஞ்ச் வரப்போகுது, கேன்டீனில் தான் சாப்பிடணும். மேடம், நீங்க இங்க சாப்பிட போறீங்களா? ஏன் நான் இங்கே சாப்பிடக்கூடாதா? நான் இங்கே தான் சாப்பிட போறேன். மலர், நீங்கள் இவ்வளோ வற்புறுத்தி கூப்பிடுறீங்க, எப்படி வர முடியாதுன்னு சொல்ல முடியும்? சாப்பிடலாம், சாப்பிடலாம் சார். வாங்க. ஓகே சார், நான் எப்பவுமே தினமும் எக்ஸ்ட்ரா கொண்டு வருவேன். ஓ, சார் என்னாச்சு சார், சாப்பாடு எதுவும் நல்லா இல்லையா? என்ன மலர் இப்படி சொல்லிட்டீங்க? சாப்பாடு நல்லா இல்லையாவா? இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லைங்க. சூப்பராக இருக்கு.